நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய ஜெபங்களுக்கு மிகவும் நன்றி. தேவ கிருபையினாலே இன்றைக்கு 7வது நாள் பாடத்தையும் கற்றுக்கொள்ளும்படியா தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு முக்கியமாக பொறாமையை குறித்து நீதிமொழியின் புஸ்தகத்தின் அடிப்படையிலே நாம் சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதைத் தொடர்ந்து 30ஆம் அதிகாரத்திலேயும் சில காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. முதலாவது, பொறாமைக்கு என்னென்ன காரணங்கள், அதோடு சேர்ந்து சில வேதாகமத்தின் அடிப்படையில் வேதாகமத்தில் உள்ள எடுத்துக்காட்டுகளை நாம் பார்ப்போமாக. இங்கே பார்க்கிறோம், ராகேலுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவருடைய சகோதரி லேயாளுக்கு பிள்ளை பிறந்தது. அதனாலே அவள் என்ன செய்கிறார்? சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். ஆனா யாக்கோபு சொல்றாரு, கர்த்தர் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறான்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில பொறாமை வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விட மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது, அல்லது மற்றவங்கிட்ட இல்லாத ஒண்ணு இருக்கிற ஒண்ணு, மற்றவங்கிட்ட இருக்கிற ஒண்ணு நமக்கு இல்லாத போது, அப்போ அங்க பொறாமை உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த பொறாமை நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, மற்றவங்களையும் அது பாதிக்காது. ஒருவேளை அது பெரிய மனசுல வச்சு என்ன ஆகும்னா, அது ஒருவேளை பயங்கரமான நிலைக்கு நம்மளை கொண்டு போகலாம். அதுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள், யோசேப்பு. யோசேப்பு வாழ்க்கையில அவங்க தகப்பனார் ராகேலுக்கு பிறந்த மகனா இருக்கிறதுனால ரொம்ப செல்லம் பாராட்டி ஸ்பெஷலா கவனிக்கிறார். அது மட்டுமல்ல, யோசேப்பு ஆண்டவர் சொன்ன அந்த சொப்பனத்தை ஷேர் பண்ணும் பொழுது அதை தாங்க முடியல அவங்க சகோதரர்களுக்கு. தகப்பன் கூட சொல்றாரு, பாருங்க, அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். எதற்காகனா, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் யோசேப்பை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை சகோதரர் கண்டபோது. அப்போ நம்மளை விட மற்றவங்களை பிறர் அதிகமா அன்பு கூறும் பொழுது நமக்கு பொறாமை உண்டாக வாய்ப்பு உண்டு. சில குடும்பங்கள்லயும் இந்த பெற்றோர்கள் இந்த தவற பண்றாங்க. பிள்ளைகளுக்குள்ள பாரபட்சம், குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க. சில வீடுகளில் ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை விட ஸ்பெஷல் சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. ஆனா தேவனுடைய பார்வையில ஆண் பிள்ளைகளும் ஒண்ணுதான், பெண் பிள்ளைகளும் ஒண்ணுதான். பிள்ளைகள், வேதத்துல பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அது ஆண் பிள்ளையா இருக்கலாம், அல்லது பெண் பிள்ளையா இருக்கலாம். எல்லாமே தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவங்க. ஆண்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு, பெண்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எனவே பிள்ளைகளுக்குள்ள நம்ம பாரபட்சம் காட்டவே கூடாது. அதனால பிள்ளைகள் பாதிக்கப்படும். அந்த சொப்பனத்தை ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இன்னும் அதிகமா பகை வருது, பொறாமை கொண்டார்கள். கடைசி என்னாச்சு? யோசேப்பை அவங்க பொறாமை கொண்டு எகிப்துக்கு கொண்டு போகும்படியாய் விற்று போட்டார்கள். ஆனா பின்னால பார்க்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால யோசேப் மூலமா தான் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்சது. தேவனுடைய சித்தம் நிறைவேறிச்சு. எனவே பொறாமை இந்த அளவு இதனால உண்டாகலாம், பிறரிடத்துல நம்ம பாரபட்சம் காமிக்கிறதுனால. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு அது ஒரு காரணம். பொறாமை தான் ஒரு காரணம். பொறாமை முக்கியமான காரணம். அன்றைக்கு லாசருவை 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பின போது அங்கே நிறைய பேருக்கு அங்க செல்வாக்கு உண்டாயிட்டு, இயேசு கிறிஸ்து மேல செல்வாக்கு உண்டாயிட்டு. அப்ப பரிசேயர் என்ன சொல்றாங்க? இதோ உலகமே அவனுக்கு, இயேசுவுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். அடுத்து மத்தேயுவையும் மார்க்கையும் பார்க்கிறோம். பொறாமையினாலே இயேசுவை பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் ஒப்பு கொடுத்தார்கள். பாருங்க, எவ்வளவு பொறாமை, பயங்கரமான ஒரு பாவம் பாருங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடபடிகள்ல சபை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலர்கள் மூலம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அடையாளங்கள், அற்புதங்கள் நடைபெறுகிறது. அப்போ என்னாச்சு? அங்குள்ள சமய தலைவர்களுக்கு பொறாமை. அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. அதே போன்று பவுலின் கையினால அற்புதம் நடைபெற்ற போது யூதர்கள் என்ன செய்யறாங்க? ஜனங்களை தூண்டி விட்டு பொறாமையினால் நிறைந்து அவங்கள தூஷிக்கிறாங்க. இன்றைக்கும் அநேக இடங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியங்களுக்கும்
தடை வருவதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க லோக்கல்ல உள்ள மக்கள் ஒருவேளை அரசியல்வாதிகளாக அவங்களுடைய செல்வாக்கு பாதிக்கப்படும் பொழுது அங்கே சுவிசேஷத்திற்கு எதிர்ப்புகள் உண்டாவதில் ஆச்சரியம் இல்லை. அடுத்து துன்மார்க்கருடைய சுக வாழ்வை பார்க்கும் பொழுது, துன்மார்க்கருடைய செழிப்பான வாழ்வை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட என்ன ஆகுது? அங்கே பொறாமை உண்டாக வாய்ப்பு உண்டு. 73ஆம் சங்கீதத்துல ஆசாபின் சங்கீதம் மிக முக்கியமான சங்கீதம். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு சங்கீதம். அதை வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி ஆரம்பிக்கிறாரு ஆசாபு? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் ஆனாலும் கர்த்தர் நல்லவர் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆனா என்ன ஆகுது? அங்க துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவருடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் உலக பிரகாரமான மரங்களுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டம் அவங்களுக்கு கிடையாது. ஆகையால் அவங்க என்ன செய்றாங்க? பெருமையா வாழ்றாங்க, கொடுமை உள்ளவங்களா இருக்கிறாங்க, மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. இத பார்த்து அந்த ஆசாப்புக்கு சகிக்க முடியல. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு நல்லவர் தான். ஆனா பார்த்தா உம்மை அறியாதவன், உம்முடைய பார்வையில துன்மார்க்கன், கெட்டவன்லாம் என்ன செய்றான்? நல்ல செழிப்பா இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில வியாதி கிடையாது, சுகவீனம் கிடையாது, குடும்பம் நல்லா செழித்து இருக்குது. அது மட்டுமல்ல, அவன் இஷ்டப்படிலாம் அவன் செய்யறான், அவனுக்கு ஒரு காரியமும் அவனுக்கு கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை தாங்க முடியல. இவனுக்கு பொறாமை வருது. நமக்கு இந்த காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்மளையும் கர்த்தரை அறியாதவர்களையும் அங்கே புலம்புகிறார். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளையாச்ச, ஆனா அவன் என்ன செய்யறான்ல, செழிப்பா இருக்காருன்னு சொல்லி அங்கே புலம்புகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் மாய்மாலம், ஹிப்பாக்ரசி. ஆசாப் தன் உள்ளத்துல உள்ளதா ஆண்டவர்ட்ட ஓப்பனா திறந்து சொல்றார். இதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். ஒருவேளை தேவன் மேல் நமக்கு ஒரு கோபம் இருக்குமானால், அது ஒரு தாபம் இருக்குமானால், வருத்தம் இருக்குமானால், தேவனிடத்துல நம்ம ஓப்பனா பேசலாம், தப்பே கிடையாது. அப்படி அதை மறைச்சு வச்சு அதை ஓப்பனா ஆண்டவர்ட்ட ஷேர் பண்ணாம நம்ம மாய்மாலமா நம்ம ஆண்டவரே ரொம்ப நல்லவரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆண்டவர் வெறுக்கிற ஒரு பெரிய பாவம் மாய்மாலம். பாருங்க, சங்கீதங்கள் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா உள்ளத்துல உள்ள எல்லாத்தையுமே அவங்க சில சமயத்துல ஆண்டவரை அவங்க கேள்வி கேட்கிறாங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் சத்துருவினாலே ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடே தெரிய வேண்டும்? பாருங்க, ஆண்டவர் அதை குறை சொல்லவே மாட்டார். நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம ஓப்பனா மனசுல உள்ளதை அவர்கிட்ட ஷேர் பண்ணலாம். அதை சந்தோஷப்படுவாரு. சில சமயத்தில் அதுக்கு பதில் தருவாரு. பதில் தரட்டாலும் நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். இதை குறித்து பின்னால பார்க்கலாம், எப்படி அவருக்கு அந்த விடுதலை கிடைச்சுன்னு சொல்லி ஆசாப்புக்கு. அடுத்து தானியேலுடைய வாழ்க்கையில அங்கிள் ஸ்கிரீன் ஷேர் ஆகல அங்கிள். இந்த வாழ்க்கையில அங்க ராஜா பிளான் பண்றாரு. அவனை எல்லாருக்கும் மேல, மற்ற எல்லா பிரதானுக்கு மேல வைக்கணும்னு சொல்லி அங்க டிசைட் பண்ணும் பொழுது அதை தாங்க முடியல. அப்போ தன்னோடு உள்ளவர்கள் தன்னை விட மேலாக உயர்த்தப்படும் போது, அது தன்னை விட அவங்க சிறந்து விளங்கும் போது அங்கே பொறாமை உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு நாம் விழிப்பா இருக்க வேண்டும். தேவன் நமக்கு எந்த நிலையில நம்ம வச்சிருக்கிறாரோ அதுல நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அடுத்து, பொறாமை பயங்கரமான ஒரு பாவம். உக்கிரத்தையும் கோபத்தையும் விட பயங்கரமானது பொறாமை. அடுத்து, உடல் சுகத்தை பாதிக்கும். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறது,
jealousy is like cancer in the bones. எவ்வளவு பயங்கரமான எலும்புருக்கினா டிபி, சயரோகம் தமிழ்ல. பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை வந்து போன் கேன்சர். ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். அது மட்டுமல்ல, பரலோகத்துக்குள்ள போறத தடை செய்கிறது. நேற்று பார்த்தோம், கோபங்கள் அநியாயமாய் காரணம் இல்லாம கோபப்படுறது பரலோகத்துக்குள்ள போறத தடை பண்றது. இன்றைக்கு பார்க்கிறோம், பொறாமை கூட என்ன செய்ய முடியும்? நம்ம பரலோகத்துக்குள்ள போறத தடை செய்ய முடியும் சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பவுல் எழுதுறாரு கலாத்தியருக்கு, பொறாமைகள் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில பொறாமை காணப்படுமானால் அது எதற்கு அடையாளம்? நம்ம இன்னும் ஆவிக்குரியவர்கள் அல்ல, இன்னும் நம்ம மாம்சத்துக்குரியவங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பதற்கு அது பெரிய அடையாளம். எனவே கொரிந்து சபைக்கு பவுல் கடிந்து கொள்கிறாரு, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. எனவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம் என்று சொல்கிறோம், நாம் அந்நிய பாஷையில பேசுகிறோம், ஊழியமும் செய்யலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பொறாமை காணப்படுமானால் நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் நம்மை நாமே நிதானிப்பது மிக அவசியமா இருக்கிறது. சரி, இந்த பொறாமையை மேற்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே சில ஆலோசனைகளை பார்க்கலாம், நமக்கு பிரயோஜனமா இருக்கும். முதலாவது நீதிமொழிகளிலே பார்க்கிறோம், பொறாமை கொள்ளாதே, கமாண்ட்மெண்ட். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ என்ன செய்ய? அதுக்கு பதிலா நாடோறும் டெய்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் சில காரியங்களை திட்டமிட்டு நம்பிக்கையோடு இருப்போம், ஆனால் அது வாய்க்காதே போகும். மற்ற ஒரு சிலருக்கு அது வாய்க்கலாம், அப்போ நமக்கு பொறாமை உண்டாக வாய்ப்பு உண்டு. ஆனால் தேவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் நமக்கு நன்மையை கொடுக்கணும்னு சொல்லி. பிரசங்களை பார்க்கறலாம், நம்முடைய கர்த்தர் வந்து அதினதின் காலத்தில் தேவன் காரியங்களை செய்கிறார். அவருக்கு சீசன், நமக்கு என்ன டைம் நமக்கு பெஸ்ட்னு சொல்லி அவருக்கு தெரியும். எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை விஷயமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், நம்ம கர்த்தரை பற்றும் பயத்தோட இருந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது நிச்சயமா வீண் போகவே போகாது. அடுத்து பாருங்க, அடுத்த கிளியரா கமாண்ட்மெண்ட், கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. அடுத்து நமக்கு ஒரு மன திருப்தி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பொறாமை உண்டாவதற்கு ஒரு காரணம் என்ன? மற்றவரோடு நம்மளை கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி பார்த்து அவங்கள விட எனக்கு இப்படி இருக்குது, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளைங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்களே, பஞ்சாப்ல அப்படித்தானா, பஞ்சாப்ல அப்படிதான் பார்த்து தவறான முறையில பணத்தை லட்சக்கணக்கில் செலவழிச்சு தவறான ரூட்ல போய் என்ன செய்யறாங்க, ஒரு கையில விலங்கிடப்பட்டு பரதாமா தேசத்துக்கு திரும்பி வந்தாங்க. இப்படி கம்பேர் பண்ணி போனதுனால. அன்பானவர்களே, நம்ம திருப்தியா இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே பணக்காரங்க யார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஐஸ்வர்யவான் யார் தெரியுமா? திருப்தியுள்ள மனதோடு இருக்கிறவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நீங்க கோடீஸ்வரரா இருந்தாலும் உங்க உள்ளத்துல திருப்தி இல்லைன்னா நீங்க ஒரு ஏழை தான். ஆனா நீங்க அன்றாடம் சாப்பிட்டு உங்களுக்கு வேண்டிய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருந்தா நீங்க தான் ஐஸ்வர்யவான். அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. வேதத்துல அப்படிதான் பாக்குறோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி, போதும்ங்கிற மனசு பிளஸ் தேவபக்தி, அதுதான் பெரிய ஆதாயம், பெரிய லாபம். காரணம் என்ன? நம்ம உலகத்துல நம்ம பிறக்கும் போது ஒன்னும் கொண்டு வந்தது இல்லை, வெறுங்கையோட தான் உலகத்துக்கு வந்தோம். இங்க இருந்து நம்ம போகும்போதும் வெறுங்கையோட தான் போக போறோம். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் சொத்து சுகம் சேர்த்தாலும், அல்லது எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் ஒரு பைசா கொண்டு போக முடியாது என்பதை மறந்துடவே கூடாது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். வீடு கூட சொல்லப்படல, சாப்பிடறதுக்கும் ட்ரெஸ் போடுறதுக்கும் இருந்தா போதா, அதான் நமக்கு திருப்தியா இருக்கணும். வீடு இருக்குன்னு சொல்லி கட்டாயம் இல்லை, வீடுக்கு தப்பு கிடையாது. தேவன் வீடு கொடுத்த அனுபவிக்கலாம், அதை தேவன் நாமத்துக்கு பயன்படுத்தலாம். எனக்கு சொந்த வீடு கிடையாது, நான் வாடகை வீட்டுல வருஷ கணக்கா இருக்கிறேன், வெவ்வேறு வீடுகளை தாண்டி. நான் சிலர்கிட்ட சொல்லுவேன், பிரதர் நீங்க சொந்த விட வாடகை விடான்னு சொல்லி கேட்பாங்க. நான் வாடகை வீட்டுலாம் இருக்கேன் பிரதர், இந்த உலகத்துல எல்லாருமே வாடகை வீட்டுலாம் இருக்கும், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பேன். சொல்லுவேன்,
நம்ம எல்லாருமே வாடகை வீடு தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு சொந்த வீடு இருந்தாலும் இந்த உலகம் நமக்கு எதுதான்? ஒரு வாடகை வீடு தான். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லாரும் போனோம். எனவே எல்லாருமே நம்ம வாடகை வீட்டுல இருக்கிறோம். எனவே உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவா. அதான் பெரிய ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா அதான் பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆதாயம். பொறாமைக்கு அங்கு இடமில்லை. அடுத்து பரிசுத்த ஆவியினாலும் அன்பினாலும் நிறைந்திருக்க வேண்டும். கலாத்தியர்ல வாசிக்கிறோம், நம்ம ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே பிழைத்திருந்தால் பரிசுத்த ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம், வாழவும் செய்யணும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அதான் பரிசுத்த ஆவிக்குள்ளான வாழ்க்கை. ஆவியின் கனி. பொறாமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீண் புகழ்ச்சிக்கு அங்க இடம் இல்லை. அதான் ஆவியின் கனி. அடுத்து நம்ம அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அன்பு எப்படிப்பட்டது? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. அன்பானவர்களே, இந்த அன்பிலே நாம் வேரூன்ற வேண்டும். அன்பிலே நாம் வளர வேண்டும். வேதத்திலே ரோமர்ல வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தபோது அன்பையும் நமக்கு ஊற்றி இருக்கிறாராம். தேவ அன்பை நாம் பெற்றிருக்கிறோம் சொல்லி ரோமர்ல நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் தேவ அன்பு நம்முடைய இறுதி ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், பாருங்க, தேவன் நம்ம அபிஷேகிக்கும் பொழுது அவருடைய அன்பையும் நம்ம இருதயத்துக்குள்ள ஊற்றி இருக்கிறாரு. அந்த அன்பை நம்ம வாழ்க்கையிலே நாம் காட்ட வேண்டும். அது மிக மிக அவசியம். அங்கே பொறாமைக்கு இடமே இல்லை. அடுத்து முக்கியமான ஒரு சத்தியம் நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல பாருங்க. ஆசாப்பு அந்த 71ஆம் சங்கீதத்துல முதல் 15 வசனத்துல புலம்பி தீர்க்கிறாரு. துன்மார்க்கன்ல செழிப்பா இருக்காங்க ஆண்டவரே, எனக்கு பாடுகள் வேதனைகள் சொல்லி. ஆனா பின்னாடி எழுதுறாரு பாருங்க, இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை, துன்மார்க்கருடைய முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அந்த துன்மார்க்கரை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை எகிழுவீர். நம்ம எல்லாருமே சொப்பனம் காண்றோம். ஆனா நம்ம தூங்கி அந்த முழிச்ச உடனே என்னாச்சு? அந்த சொப்பனம் ஒண்ணுமே கிடையாது. சொப்பனம் அப்படியே போயிருது, மறைஞ்சு போயிருது. அதே மாதிரி துன்மார்க்கருடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களே குத்துண்டு. ஆண்டவரே, எனக்கு புத்தி வந்தது, என் மனசுல எனக்கு உணர்வு வந்தது. நான் முட்டாளா இருந்தேன், நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆண்டவரே, நான் இப்படி நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிட ஆண்டவரே. நான் முட்டாள்தனமா துன்மார்க்கர் செழிப்பா இருக்காங்க நான் யோசித்துட்டேன், நான் கம்பேர் பண்ணி புலம்புனேன், மன்னியும் ஆண்டவரே சொல்றாரு. ஏன்னா ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பாருங்க, அந்த 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அந்த துன்மார்க்கருடைய முடிவை கவனித்து உணர்ந்தேன். அவங்களுக்கு முடிவுல அழிவு, நித்தியத்துல அவங்களுக்கு அழிவு. ஆனா எனக்கு என்ன உண்டு? மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்தியமான ஒரு நித்திய ஜீவன் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அவரு அங்கே சொல்லி. அன்பானவர்களே, இந்த உலகத்துல நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும்னா, பொறாமைக்கு தப்பணும்னா, இதான் சீக்ரெட். என்ன சீக்ரெட்டு? நம்ம நித்தியத்தை குறித்த கண்ணோட்டத்தோடு வாழ வேண்டும். We should have the eternity in our mind. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் அந்த எட்டர்னிட்டியை, அந்த நித்திய வாழ்க்கையை, நித்திய ராஜ்யத்தை, பரலோக வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த உலகம் எல்லாம் நத்திங். இந்த உலகத்துல எல்லாமே நத்திங். பிளஸ் பாயிண்டும் நத்திங், நெகட்டிவ் பாயிண்டும் நத்திங். அதை நான் ஒரு புக்கில் வாசித்தேன். ஏமி கார்மிக்கல் அம்மா அவங்களை நான் புக்கில் வாசித்தேன். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.
ஆங்கிலத்தில் இருந்தது, நான் தமிழ்ல போட்டிருக்கிறேன். ஆல் தட் கிரீவ்ஸ் இஸ் பட் ஃபார் எ மோமெண்ட். நம்முடைய வாழ்க்கையில துக்கம் உண்டாக்கக்கூடிய எல்லாமே கொஞ்ச நேரம் தான், சில கணமே. ஆல் தட் ப்ளீசஸ் இஸ் பட் ஃபார் எ மோமெண்ட். நமக்கு சந்தோஷம் தரக்கூடியதும் கொஞ்ச நேரம் தான். ஒன்லி த எட்டர்னல் இஸ் இம்பார்ட்டன்ட். நித்தியத்துக்குரியவைகளே மேன்மையானவை. அன்பானவர்களே, இதை நம்ம மறந்துடக்கூடாது. முடிஞ்ச அந்த கொட்டேஷனை எழுதி உங்க வீட்டுல போட்டோ போடுங்க, அல்லது நீங்க எப்படி உங்களை அடிக்கடி நினைப்பூட்டும்படியாக நீங்க ஒரு சுவரில் பேப்பர்ல எழுதி ஒட்டிக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உண்மையான சத்தியம். இந்த ஏமி கார்மைக்கல் அம்மா டோனாவூர்ல பணி செய்தாங்க. டோனாவூர் எப்படிப்பட்ட ஏரியானா செமி டெசர்ட், பாதி பாலைவனம், செமி டெசர்ட் வெதர். அவங்க அயர்லாந்துல பிறந்து வளர்ந்து அவங்க இந்தியாவுக்கு 50 வருஷம் அவங்க சேவை பண்ணாங்க. கண்டிப்பா அவங்க பயோகிராஃபி நீங்க வாசித்து பாருங்க, ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அவங்க பெரிய சமுதாயத்துல புரட்சி உண்டு பண்ணாங்க. அவங்க கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணவே இல்லை. அது மட்டுமல்ல, 50 வருஷமா அவங்க சொந்த நாட்டுக்கு போகவே இல்லை, சொந்த தேசத்துக்கு போகல. அந்த டோனாவிலே இருந்து அந்த பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு அவங்க சேவை பண்ணினார்கள். இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க எலும்பு முறிஞ்சி படுத்த படுக்கையா 20 ஆண்டுகள் இருந்தார்கள். 20 இயர்ஸ். இமேஜின் பண்ணி பாருங்க. கர்த்தருக்காக சேவை பண்ணவங்க, தியாகம் பண்ணவங்க 20 வருஷம் படுக்கையில் இருந்தார்கள். ஆனால் அந்த காலத்துல தான் அவங்க 35க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதினார்கள், அநேக கவிதைகள் எழுதினார்கள். அது இன்றைக்கும் உலக அளவுல அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. நான் அவங்க கட்டின ஆஸ்பத்திரியில தான் பிறக்கும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. பாருங்க, ஆல் தட் கிரீவ்ஸ் இஸ் பட் ஃபார் எ மோமெண்ட், ஆல் தட் ப்ளீசஸ் இஸ் பட் ஃபார் எ மோமெண்ட், ஒன்லி த எட்டர்னல் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த நித்தியத்தை குறித்த ஒரு சிந்தனையை நாம் மனதில் வைக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் ஒரு பொருட்டா நமக்கு தெரியவே தெரியாது. நான் அடிக்கடி ஷேர் பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட. நம்ம டெல்லியில இருந்து கன்னியாகுமரிக்கு ட்ரெயின்ல போறோம்னா 3 நாள் 2 நாள் இருக்கணும். அப்போ அந்த ட்ரெயின் ஜேர்னி எல்லாம் எப்போதுமே ரொம்ப ப்ளசண்டா இருக்காது, கஷ்டமா தான் இருக்கும். சரியா தூங்க முடியாது, சரியா சாப்பாடு முடியாது, இப்படி பல கஷ்டங்கள் இருந்தாலும் ஆனாலும் கூட நமக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? வீடு போய் சேர போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டங்களை தாங்கிக்கிடுறோம். அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையும் கூட நமக்கு ஒரு ட்ரெயின் ஜேர்னி மாதிரி. இந்த ட்ரெயின் ஜேர்னியில் நமக்கு கஷ்டங்கள் வரும், ஆனா நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. என்ன டெஸ்டினேஷன்? பரலோக ராஜ்யம். அந்த டெஸ்டினேஷனுக்கு போறோங்கிற சந்தோஷத்துல இந்த கஷ்டத்துல நம்ம பெருசுபடுத்தாம சந்தோஷமா இந்த வாழ்க்கையை கழிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த பகுதி 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துக்கு போகிறோம். இதுல ஆகூர் எழுதின பகுதி. ஆகூர் அவரை பற்றி முழு விவரம் நமக்கு கிடையாது, ஆனா எழுதினது இன்றைக்கும் கூட அது ஆசீர்வாதமா இருக்குது. பரிசுத்த வேதாகமத்துல அது சேர்க்கப்பட்டுள்ளது. அவர் சொல்றார் பாருங்க, ரொம்ப மனத்தாழ்மையோட சொல்றார். மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ள தன்னுடைய அந்த ஒண்ணுமில்லைங்க, நான் ஒரு முட்டான்னு சொல்லிட்டு தான் அவரு அந்த நீதிமொழிகளை எழுதி வச்சிருக்கிறார். அந்த அதிகாரம் ஃபுல்லா ரொம்ப நமக்கு பிரயோஜனமானவை. அவர் சொன்ன சில சத்தியங்களை நாம் தியானிப்போம். அவர் எச்சரிக்கை விடுறாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, ஆட் பண்ணாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். இந்நாட்களுக்கு வேண்டிய மிக மிக முக்கியமான எச்சரிக்கை அன்பானவர்களே. பிசாசு ஏதேன் தோட்டத்தில் அதான் செய்தான். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2, 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார்.
ஆனா பிசாசு என்ன சொல்றான்? அங்க ஏவாள்கிட்ட வந்து 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தேவன் சொன்னாரு, ஒரே ஒரு மரத்தை தவிர மற்ற எல்லா மரத்தின் கனிகளையும் நீங்க புசிக்கலாம். ஆனா பிசாசு என்ன சொல்றான்? ஆண்டவர் வந்து ஒரு மரத்தின் சகல எல்லா மரத்தினுடைய கனிகளையும் புசிக்க வேண்டாம் சொன்னாரோ அப்படிங்க. இன்னும் ஏவாளை பாத்தீங்கன்னா இன்னும் விசேஷம். ஏவாள் என்ன சொல்றா பாருங்க, 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இவ சொல்றா சாப்பிடவும் கூடாது, அதை தொட்டு கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்றா. இவ்வளவு ஆட் பண்றா பாருங்க. இன்றைக்கு நடக்கிறது அதான். வசனத்துல ஒரு வார்த்தை ஆட் பண்ணா போதும், மீனிங்லாம் மாறிப்போம். ஜாக்கிரதையா இருப்போம். தேவனுடைய வார்த்தையை சரியாக நிதானிப்போம், சரியாக நாம் புரிந்து கொள்வோம். யாரும் அப்படி வசனத்தை கூட்டி சேர்த்து ஏதாவது சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து அவர் எடுக்கிற ஜெபம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஜெபம். பாருங்க, ஆகூருடைய ஜெபம் என்ன? 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இதுல இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தினுடைய 3 காரியங்கள் இதுல இருக்குது பாருங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். அது எதுக்கு? ஒப்புமையான வசனம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அதே மாதிரி கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறனால் திருடி, அதற்கு ஒப்புமை வசனம் என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு ஒப்புமையான வசனம் என்ன? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதே மாதிரி ஆகூருடைய ஜெபத்திலே உள்ள முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன? என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். 1 மாசத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை கூட கேட்கலாம் ஆண்டவர். அன்னன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அருமையான ஜெபம். ஆனா அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஒருவேளை தரித்திரம் வேண்டாம்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம், ஆனா ஐஸ்வர்யமும் வேண்டாம்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? சந்தேகம் தான். நான் பாருங்க, ஆகூர் நல்ல ஒரு மீனிங்ஃபுல் பிரேயர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். எதற்காகனா தேவனுக்கு பிரியமான அந்த பரமண்டல ஜெபத்துக்கு முன்னோடியாக இந்த ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. அடுத்து அவர் சொன்ன அப்சர்வ் பண்ண சில ஜீவ ஜந்துக்கள், அதுல ஒரு குரூப்பை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள். அவங்க சைஸ்ல சின்ன சைஸ் தான், ஆனா மகா ஞானம் உள்ளவைகள், ரொம்ப புத்திசாலிகள். ஒண்ணு வந்து எறும்பு. பொதுவாக நம்ம எறும்பை நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டோம், எழுதப்பட்டிருக்கு. என்ன செய்தது? பின்னால வரக்கூடியதுக்கு அது ஸ்தானியத்தை சேர்த்து வைக்குது, அட்வான்ஸா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, சேவிங். ஆனா அதை விட மேலாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நித்தியத்துக்காக நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். நித்திய வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அன்பானவர்களே, எபிரேயர்ல பார்க்கிறோம், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அப்பாயிண்டட். ஆண்டவருடைய ஒரு சட்டம், முறை என்ன? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரே ஒரு முறை தான் சாகணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு. சிலர் நம்பிட்டு இருக்கிறாங்க பர்கேட்டரி, புத்தரிக்கும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி, இறந்த பிறகு நமக்கு பரிசுத்தம் அடையதுக்கு ஒரு சான்ஸ் உண்டு, செத்த பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பார்னு. அது தவறான உபதேசம், பொய்யான உபதேசம். அதே மாதிரி சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க பல பிறவிகள் நம்ம எடுப்போம்,
அந்த பிறவிகள் முடிஞ்சு நம்ம மோட்சத்துக்கு போவோம் சொல்லி, அதுவும் தப்பான உபதேசம். கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. உலகத்துல மனிதரா பிறந்த எல்லாரும் ஒரு முறை சாகணும். அதை தொடர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதற்கு நீங்களும் நானும் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மரணம் நமக்கு அடுத்த செகண்ட் வருமான்னு தெரியாது, அடுத்த வருஷம் வருமான்னு தெரியாது, 10 வருஷம் கழிச்சு வருமான்னு தெரியாது, இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போது நமக்கு தெரியாது. எனவே இதற்கு நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த வருங்காலத்துக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா இருப்பது மிக மிக அவசியம் அன்பானவர்களே. எறும்பு கொடுக்கிற ஒரு பாடம். அடுத்து அங்கே குழிமுசல்கள். இந்த குழிமுசுகள் ரொம்ப வீக்கான பலவீனமான பிராணிகள். ஆனா அது என்ன செய்யுது? அது அந்த கண்மலை இடுக்குகள்ல போய் அவைகள் புகலிடம் ஆக்கி கொள்ளுகின்றன. எனவே அவங்களுக்கு வேண்டிய பகைவர்கள் மற்ற விலங்குகள் வரும்பொழுது அது தப்பித்து கொள்ளும். கண்மலைகளுக்குள்ளாக அது அடைக்கலம் புகுந்து கொள்கிறது. அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலம் யாரு? கர்த்தர் தேவனே. சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது, என் இருதயம் சோர்ந்து போகும்போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருவமாய் இருந்தீர். கண்மலையின் மேல் என் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களிலே உட்காரவும் செய்தீர். அருமையான பாடல். அந்த பாடல்லாம் நீங்க பாடி ஆராதிங்க. நமக்கு விசுவாசம் பலப்படும். பாருங்க, தேவனே நமக்கு கண்மலை, அவரே நமக்கு அடைக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் அவரே நமக்கு அடைக்கலாம். அவர்தான் நமக்கு பாதுகாப்பு, அவரே நமக்கு தஞ்சம். அன்பானவர்களே, இந்த குழிமுசல்கள் பாடம் அது நமக்கு கற்றுக் கொடுக்குது. அடுத்தபடியாக வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகள் பயங்கரமானவ. ஆப்பிரிக்கா தேசத்து கண்டத்துல வெட்டுக்கிளிகள் இப்படி மொத்தமா போன என்ன ஆகும்? அங்க ஏக்கர் கணக்கில் உள்ள பயிர்கள் எல்லாம் க்ளோஸ், நாசம், எல்லாம் அழிஞ்சு போகும். ஆனா இந்த வெட்டுக்கிளிகளுக்கு தலைவர்கள் கிடையாது, அவங்க கைட் பண்ண எதுவும் கிடையாது. ஆனால் அவைகளுக்குள்ள டீம் ஒர்க், டீமா செயல்படும். இது நமக்கு ஒரு பெரிய பாடம். நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கின்ற நாம், நமக்கு ஐக்கியம் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளின் ஐக்கியம் தேவை. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் தனிமையாய் நின்று தேவனோடு கூட உறவாடி அவங்க தனிச்சு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் நமக்கு ஐக்கியம் மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். பிரசங்கில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஒண்டியாயிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் என்ன செய்யலாம்? அவனுக்கு ஏத்து நிற்கலாம். முப்புரி நூல், இந்த 3 நூல் சேர்ந்தா அது சீக்கிரமா அறுக்க முடியாது. அன்பாலே, இன்றைக்கு மிக மிக அவசியம். பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன? நம்மளை தனிமைப்படுத்துவான். நானும் ஆண்டவரும் சொல்லி என்ன செய்வான்? நம்மளை தனிமைப்படுத்தி நம்மளை விழ வச்சிருவான். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் ஊழியத்துக்கு அனுப்பும்போது 2 பேரா அனுப்பினார். 2 பேரா. ஏன்னா அது சேஃப்டி, பல விதத்துல சேஃப்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோவா 4ஆம் அதிகாரத்துல அங்க மத்தியான வெயில், கடுமையான வெயில். அப்போ அந்த ஊர்ல உள்ள ஒரு பெண் என்ன செய்யற? சமாரிய ஸ்திரீ. அந்த ஊர்க்காரங்க அவளை ஒதுக்கி வச்சபடினால அவ தனியா தண்ணி பிடிக்க வரா. அப்போ இயேசு கிறிஸ்து அவளோட உட்கார்ந்து பேசுறாரு. சீஷர்கள் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணோட பேசுறத பார்த்து அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு அது பழக்கம் கிடையாது, பெண்களோட தனியா உட்கார்ந்து பேசுற பழக்கம் கிடையாது. எனவே அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இன்றைக்கு நாம் ஞானமாய் நடக்க வேண்டும். இந்நாட்கள்ல ரொம்ப ரொம்ப ஞானம் தேவை. ஊழியத்தில் உள்ளவங்களுக்கு யாரா இருந்தாலும் சரிதான். பாருங்க, யோவா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். எனவே இயேசுவுக்கு அந்த பழக்கம் இல்லை. அதுவும் எல்லாரும் தெரியும்படியான ஒரு பப்ளிக் பிளேஸ்ல தான் அவர் அந்த பெண்ணோட
காரியங்களை, தேவனுடைய காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். ரகசியமா க்ளோஸ் டு டோர்ல அவர் எந்த இது காரியத்தையும் செய்யல. வேதவசனம் சொல்லுது, தேவனுடைய ஊழியக்காரன் குற்றஞ்சாட்டப்படாதவனா இருக்கணும். பிளேம்லெஸ், குற்றம் சாட்டப்படக்கூடாது. மற்றவங்க குற்றம் சாட்டுவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஞானமாய் ஜாக்கிரதையா இருப்பது மிக மிக அவசியம். ஊழியக்காரங்க மட்டுமல்ல, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இருப்பது நமக்கு நல்லது. அது தேவனுடைய நாமத்துக்கும் அது மகிமையை கொண்டு வரும். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். ஈவில் கம்யூனிகேஷன் கரப்ட் குட் மேனர்ஸ். அன்பானவர்களே, இன்னைக்கு மொபைல் மூலமா அநேக பாவங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைங்க, ஊழியக்காரங்க கூட மொபைல் மூலமா பாவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு பரிதாபமா இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம விலகி இருக்கணும். ஈவில் கம்யூனிகேஷன், அன்னெசரி கம்யூனிகேஷன் நமக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். பாருங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளோட சரியான ஐக்கியம் வைத்து நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒரு வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2:22. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த தீமோத்தேயுங்கிற பிஷப்புக்கு அப்போஸ்தலன் புத்தி சொல்றாரு. அன்றியும் நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி, அப்படின்னு முடிக்கல. பாலிபத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடிக்கிட்டே இருந்தா பிசாசு உன்னை துரத்திக்கிட்டே வருவான். அது தப்பிக்க நீ என்ன செய்யி? விலகி ஓடி. வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அதாவது, நீ கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் வச்சு அவங்களோட சேர்ந்து நீ கர்த்தரை அறிகிற அறிவில நீ வளருன்னு சொல்லி அந்த தீமோத்தேயுங்கிற பிஷப்புக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தி சொல்றாரு. வாலிபத்துக்குரிய இச்சை யாருக்கும் வரும். இந்த நாசியில சுவாசம் இருக்கும் வரை, ஆனாலும் சரி, பெண்ணானாலும் சரி, இந்த நம்ம நாசியில சுவாசம் இருக்கும் வரைக்கும் வாலிபத்துக்குரிய சோதனைகள் வரும். அதற்கு விலக வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு நாம் ஐக்கியம் வைத்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்து, சிலந்தி பூச்சி எங்க இருக்கு? ரொம்ப வீக்கானது. ஆனா அது இருக்கிற இடம் எங்க? ராஜாவுடைய அரண்மனையில இருக்குது. ராஜாவுடைய அரண்மனையில. இதுல ஒரு பாடம் பாருங்க. பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். அங்க பிலிப்பியர் நிருபத்தை சிறைச்சாலையில இருந்து எழுதுறார் பவுல் அப்போஸ்தலன். ஜெயில இருந்து எழுதுறார். சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி ஜெயில இருந்து இருக்கிறவர் வெளியே உள்ளவங்களுக்கு எழுதுறார். அப்போ அந்த நிருபத்தை எப்படி முடிக்கிறாரு? பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, அந்த ராயன் சீசருடைய அரண்மனையில கூட அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். எப்படி ஒரு சிலந்தி பூச்சி ராஜ அரண்மனையில இருக்கிறதோ அதே மாதிரி அங்க சுவிசேஷத்துக்கு எதிராளிகள், சுவிசேஷ ஊழியம் செய்கிற பவுலை சிறைப்பிடித்து போட்ட அந்த சீசருடைய அரண்மனையில கூட கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அது ஏன் நம்ம நாட்டில் நடக்கக்கூடாது? ஏன் உலகத்தில் உள்ள பல தேசங்கள் நடக்கக்கூடாது? நிச்சயம் நடக்கும். கர்த்தர் அதை செய்வா. நமக்கு தெரியாது, அப்படி இருப்பாங்க, நமக்கு தெரியாது. கர்த்தர் நிச்சயமா செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த 4 ஞானமான இந்த ஜந்துக்கள் நமக்கு இப்படிப்பட்ட பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றன. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, பொறாமையை கொடுத்த நல்ல எச்சரிப்புக்காக, நல்ல நடைமுறை பாடங்களுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த காரியத்தை குறித்தும் பொறாமை கொள்ளாதபடி, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து விடாதபடி, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதை ஆண்டவரே நாங்கள் எழுந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, ஒரு திருப்தியான மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பவுல் சொன்னது போல, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஜெயில இருந்து எழுதுறாரு ஆண்டவரே. அதுபோல் எங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமையில நாங்கள் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுபோல எங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தா அது போதும் என்று
ஆண்டவரே நாங்கள் தேவபக்தியோடு கூட நாங்கள் உலகத்துல வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதுபோல நித்தியத்தை குறித்த ஒரு கண்ணோட்டத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பூமியில் உள்ளவர்களை அல்ல, மேலானவைகளையே நாடி ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும் கர்த்தாவே. வசனம் கேட்ட நம்முடைய ஜனங்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. உடைய நன்மையால் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்துல உள்ள ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தாவே, அன்றைக்கு ராயனுடைய சீசருடைய அரண்மனையிலே உடைய பிள்ளைகள் இருந்தது போல இது வைக்கும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. வைத்து அதன் மூலமாக உடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருக்க உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அன்றைக்கு நெகேமியா வைத்திருந்தது அல்லவோ, அன்றைக்கு தானியேலை வைத்திருந்தீர் அல்லவோ, அன்றைக்கு எஸ்தரை வைத்திருந்தீர் அல்லவோ, அதுபோல உலகத்துல ஒவ்வொரு தேசத்திலும் உடைய ஆண்டவரே பிள்ளைகளை வைத்து உடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களோடு நீர் பேசும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் உள்ள பிதாவே. ஆமென்.